ம். ஏங்க சிரிக்கிறீங்க? பிள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறாளா? என்னங்க சொல்றீங்க? அண்ணம், உன்னை தேடிக்கிட்டு நான் மேலே வந்தேன். அங்க சீதா பால்கனியில் மிளகா காய வச்சுட்டு இருந்துச்சு. முகம் வாட்டமா இருந்துச்சு. என்னன்னு கேட்டேன். எதுவும் சொல்லல. ஒருவேளை ரகுராமன் காதல் விஷயம் தெரிஞ்சு போச்சோன்னு நான் கேட்க போனா, எனக்கு தெரியும் மாமான்னு ஒரு குண்டை தூக்கி என் தலை மேலே போட்டுட்டா. என்னங்க சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா அண்ணம், அதுவும் நம்ம ரகுவே தான் அவகிட்ட சொல்லி இருக்கான். சீதா முகத்துல எந்த வருத்தமும் இல்லை. கேட்டா இப்பதான் மாமா நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. அது மட்டுமா, புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு ஏதேதோ சொல்லி என்னை மூல செலவை பண்ணிடுச்சு. சிரித்தார். ம், என் மனசையும் கலைச்சி விட்டுட்டு பின்னாடியே ஆறுதல் சொல்ல உன்னையும் அனுப்பி இருக்காளா? என் மருமகள் இருக்காளே. எப்படி தட்டினா எப்படி பழம் விழும், எங்கே சுவிட்சு போட்டால் எங்கே லைட்டு எரியும்னு அவளுக்குத்தான் தெரியும். இல்லைன்னா நீ சாதாரணமாக வந்து கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேனா? ஒன்றும் இல்லை விடு என்று சொல்லியிருப்பேன். இப்போ என் மனசு இருந்த நிலையில நீ வந்து கேட்ட உடனே உன்கிட்ட மொத்தத்தையும் சொல்லிடணும் போல தோணுச்சு. எப்படியோ என் வாயிலிருந்தே இதை வாங்கிடணும்னு நினச்சிட்டா சீதா. அதை செஞ்சும் முடிச்சிட்டா. ஏங்க, அவ படிக்கலையே தவிர புத்திசாலி பொண்ணுங்க. ஆமா அண்ணம், நம்ம சீதாவை பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு உணர்வு. உண்மையை சொல்லணுமன்னா என் கல்யாணி கிட்ட எனக்கு எப்படி ஒரு உள்ளுணர்வு இருக்குமோ, நம்ம சீதா கிட்டையும் எனக்கு அதே மாதிரி தான் தோணுது அண்ணம். அவ பேசினாலே நான் சமாதானம் ஆயிடுறேன். என் தங்க கல்யாணியும் எப்படித்தான் என்னை எப்படியும் சமாதானப்படுத்திடுவா. நான் தப்பு செஞ்சுட்டேன், அவகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஏன் வாயாலே அதை ஒத்துக்க வச்சிடுவா. நம்ம சீதாவும் அதே போலத்தான் அண்ணம். நான் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் சரி, சீதா வந்து என்கிட்ட பேசும்போது நான் அப்படியே அதெல்லாம் மறந்துடுறேன். எனக்குள்ள அந்த கோபம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. சீதா கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு அண்ணம். உண்மைதாங்க. உங்களை மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டில் ஒவ்வொருத்தரையும் சீதா தான் அன்பால் கட்டுப்படுத்தி வச்சிருக்கா. அண்ணம், என் மேலே உனக்கு எந்த கோபமும் இல்லையே. நான் எங்கே உங்கள் மேலே கோவப்பட போகிறேன்? இல்லை அண்ணம், நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கைதின்னு உன்கிட்ட மறைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். தப்புத்தான். பரமசிவம் அன்னபூரணியை குற்ற உணர்வாய் பார்க்க, நீங்கள் இத்தனை வருஷம் உங்கள் மனசுக்குள்ள இவ்வளவு கஷ்டத்தை புதைச்சி வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாமல் இருந்தது தப்பு தான். கூட பிறந்த அண்ணனுக்காக அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் எந்த தப்பும் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகலையே. நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருந்தா தான் நீங்கள் வருத்தப்படணும். என் அண்ணனுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சேன் தவிர நான் என் தங்கச்சியை பற்றி யோசிக்கவே இல்லை. நீங்கள் ஒரு தப்பும் செய்யலை. உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் அண்ணன் அண்ணி 2 பேரும் இருக்காங்க, அவங்க பத்திரமா பார்த்துக்குவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இதையே நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இத்தனை வருஷத்தில் ஒரே ஒரு நாள் கூட அவளுக்கு இந்த அண்ணன் ஞாபகம் வரலையா? வந்திருந்தா அவள் என்னை தேடி கோவிலுக்கு வந்திருப்பாள்ல. விடுங்க, சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இங்கே பாருங்க, இன்னும் ஒரு வாரத்தில் உங்கள் பிறந்த நாள் வருது. கண்டிப்பாக உங்கள் கல்யாணி உங்களை தேடி வருவா. மனதில் இருந்த பாரத்தை இன்று அன்னபூரணியிடம் இறக்கி வைத்ததில் பரமசிவத்தின் மனசு லேசாக இருந்தது. இத்தனை நாளா என் மனசு கஷ்டத்தில் இருந்தது. வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் மனசு கொஞ்சம் லேசாக இருக்கு அண்ணம். சரிங்க, நீங்கள் ஓய்வு எடுங்க அப்படின்னு பரமசிவத்தின் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தாள் அண்ணம். நீண்ட நாளாய் காணாமல் போன அவர்களின் அன்பு மீண்டும் மலர்ந்தது. எதையும் யோசிக்காமல் படுங்க. அண்ணம் அங்கிருந்து வெளியே வந்தாள். நேராக அடுப்படியை நோக்கி வந்தாள். சீதாவும் ருக்குவும் சமையல் எல்லாம் முடித்து வைத்திருந்தார்கள். சீதம்மா, சீதம்மா. என்ன ருக்மணிமா? பெரியம்மா வராங்க பாருங்க. சீதா. என்னங்க அத்தை? அங்கே ருக்மணி இருப்பதை கவனித்த அன்னபூரணி சொல்ல வந்ததை சொல்லாமல் அமைதியாக நின்று விட்டாள். என்னங்க அத்தை? ஒன்றுமில்லடி, நீ வேலையை பாரு. அப்புறம் என்ன சமையல் செஞ்சுட்டு இருக்கீங்க? அத்தை, வாழைத்தண்டு கூட்டு, பருப்பு ரசம், முட்டை பொரிச்சு வச்சிருக்கேன். வேற ஏதாவது வேணுமா?
வேணாம் சீதா, இதுவே போதும். பரமசிவம் அன்று மதியம் எதுவும் சாப்பிடவில்லை. வேண்டாம் அண்ணம், பசி இல்லை. மனசு நிறைவா இருக்கு. பசியே எடுக்கல அண்ணம். என்னங்க இப்படி உட்காரேன்? இவரா இந்த வார்த்தையை சொல்லுவது என்று அதிசயமாய் அருகில் அமர்ந்தாள். என்ன விஷயம் சொல்லுங்க. அது பரமசிவத்தின் முகமோ லேசாக வெட்கம் கலந்த புன்னகையுடன் மிளிர்வதைக் கண்ட அன்னபூரணிக்கு வியப்பாக இருந்தது. இந்த புன்னகையை இவர் முகத்தில் மீண்டும் நான் காண இத்தனை வருடங்களா? அன்னபூரணிக்கு அவரை அப்படியே பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றியது. என்னங்க, என்ன ஆச்சு சொல்லுங்க. அண்ணம், என்ன? ஒரு முறை நீ கூப்பிடுவியே, அப்படி கூப்பிடு அண்ணம். இதை சொன்னதும் அன்னபூரணிக்கு உள்ளுக்குள் அவ்வளவு மகிழ்ச்சி. அவள் அமைதியாக தலை கவிழ பரமசிவம் அன்னத்தின் முகத்தை மெதுவாக மேலே தூக்கினார். அண்ணம், கூப்பிடு அண்ணம். பரமு. அண்ணம் கூப்பிட்டதும் பரமசிவத்திற்கு அவ்வளவு ஆனந்தம். இன்னும் ஒரு முறை கூப்பிடு அண்ணம். மீண்டும் அவள் வெட்கம் கலந்த புன்னகையுடன் பரமு என்று கூப்பிட அன்னத்தை அப்படியே அணைத்து கொண்டார் பரமசிவம். இவர்கள் தங்கள் அன்பை இப்படி பரிமாறி எத்தனையோ வருடங்கள் ஆகிறது. பரமசிவத்தின் குணங்கள் மாறிப்போக அன்னமும் இதை அவரிடமிருந்து எதிர்பார்ப்பதையே மறந்துவிட்டாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு பரமசிவம் அவளை அன்போடும் பாசத்தோடும் அரவணைக்க அன்னத்தின் மனம் குளிர்ந்து போனது. சிறிது நேரம் பரமசிவத்தின் தோள்களிலேயே தஞ்சமடைந்தாள் அன்னபூரணி. நேரம் செல்ல செல்ல அவர்களின் நினைவுகள் பின்னோக்கி சென்று கொண்டிருந்தது. தன் தங்கையை தேடித் திரிந்த பரமசிவத்திற்கோ தங்கை கிடைக்கவில்லை. மாறாக பசியும் பட்டினியும் அவனை ஆட்கொண்டது. வீதியில் அவன் நடந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு மயக்கமாக வந்தது. அவன் அப்படியே சுருண்டு விழ அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு கார் நின்றது. காரிலிருந்து ஒரு இளம்பெண் தண்ணீர் பாட்டிலுடன் வேகமாக ஓடி வந்தாள். ஓடி வந்து அவனை தூக்கி மடியில் வைத்து, ஹலோ, ஏங்க, என்ன ஆச்சு? எழுந்திருங்க. என்ன ஆச்சு? தண்ணீரை அவன் முகத்தில் தெளித்து, என்ன ஆச்சு? எந்திரிங்க, எந்திரிங்க என்று அவனை எழுப்பிவிட பரமசிவம் மெல்ல கண் விழித்தான். கண் விழித்தவன் வியந்தான். அவன் கண்முன்னே வானத்து தேவதையாய் தாமரையை போன்ற முகமலர்ச்சியுடன் அழகின் சொரூபமாக காட்சியளித்தாள் அன்னபூரணி. என்னாச்சுங்க? ஏன் மயக்கம் போட்டுட்டீங்க? எழுந்திருங்க, வாங்க. தன்னுடன் பரமசிவத்தை அழைத்து தன் காரில் இருக்கையில் அமர வைத்தாள். டிரைவர் போகிற வழியில் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம், வண்டியை எடுங்க. இல்லைங்க, பரவாயில்லைங்க, நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப நன்றி. ஐயோ, நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க, மறுபடியும் நடந்தா எங்கேயாவது போய் மயக்கம் போட்டு விட போறீங்க. இல்லை மேடம், இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2 நாளாக சாப்பிடலை, அதனால் வந்த மயக்கம்தான். என்னது, எதுவும் சாப்பிடலையா? உடனே அன்னபூரணிக்கு ஒரு மாதிரியாக இருக்க தன்னிடம் இருந்த பிஸ்கட்ஸும் ஸ்நாக்ஸும் பரமசிவத்தின் கையில் கொடுத்தாள். இந்தாங்க, இப்போதைக்கு இதை சாப்பிடுங்க. தன் பர்சில் இருந்து காசை எடுத்தாள். வேண்டாம், பணம் எல்லாம் வேண்டாங்க. இல்லை, பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. இல்லை மேடம், பரவாயில்லை, வேண்டாம், நீங்கள் உதவி செய்ததே போதும். அவன் அந்த பிஸ்கட்டை மட்டும் வாங்கி கொண்டு அவளை ஓரக்கண்ணில் பார்த்தான். அழகான முகம் அவன் மனதை முதல் பார்வையிலேயே ஈர்த்து விட்டாள். கார் புறப்பட்டது. பரமசிவம் மெதுவாக அங்கிருந்து நடந்து கொண்டிருக்கும் போது அன்னபூரணிக்கு உள்ளுக்குள் என்ன தோன்றியதோ தெரியவில்லை. பாவம், எந்த ஊரோ என்னவோ தெரியலையே என்று, டிரைவர், ஒரு நிமிடம், வண்டியை நிறுத்துங்கள், வண்டியை கொஞ்சம் பின்னாடி விடுங்க. வண்டி மறுபடியும் பின்னோக்கி வந்தது. பரமசிவத்தை பார்த்து, ஏங்க, ஒரு நிமிஷம். காரிலிருந்து கீழே இறங்கினாள். ஏங்க, நீங்கள் எந்த ஊர், என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க? பரமசிவம் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் அமைதியாக இருக்க, சொல்லுங்க, இங்கே பக்கத்தில் தான் ராமநாதபுரம், எங்கள் ஊர். சரி, இப்போ யாரை பார்க்க இங்கே வந்திருக்கீங்க? யாரையும் பார்க்க வரவில்லை. சற்றே யோசித்து, நான் ஒரு அனாதைங்க, எனக்கு யாரும் இல்லை. அச்சச்சோ, சரி, இப்போ எங்கே தங்கி இருக்கீங்க? ஏதாவது வேலைக்கு போகிறீங்களா? இல்லைங்க,
எந்த வேலையும் கிடைக்கலங்க. நானும் வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். சரி, உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? எல்லா வேலையும் செய்வேங்க. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். கைனி வேலை, நாற்று நடுவது, ஏர் உழுவது, நடவு நடுவது எல்லாமே நான் செய்வேங்க. அன்னபூரணி சிரித்தாள். இது சிட்டி. இங்க இந்த மாதிரி வேலைகள் கம்மித்தான். வேற ஏதாவது வேலை தெரியுமா? வண்டி ஓட்டுவேங்க. டிரைவிங் தெரியுமா? நல்லா தெரியுங்க. எங்கள் கிராமத்தில் நான் தான் லோடு ஏற்றிக்கிட்டு போவேன். அப்படியா? அப்போ உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும். ஆமாங்க, எங்கள் வீட்டுக்கு ஆல்ரெடி 2 டிரைவர் இருக்காங்க. வேணுமுன்னா நான் வேலை செய்கிற கம்பெனியில் ஏதாவது டிரைவர் போஸ்ட்டு காலியாக இருக்கான்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்க. ஆமாம், உங்களை நான் எப்படி தொடர்பு கொள்வது? உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறது? நான் தினமும் இங்கே இருக்கிற காந்தி பார்க்கில் தான் படுத்துக்குவேன். சரி, காந்தி பார்க்கில் சாயங்காலத்தில் இருப்பீங்க, அப்படித்தானே? ஆமாங்க. சரி, வேலை இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். அன்னபூரணி அவனிடத்தில் சொல்லிவிட்டு அவள் காரில் ஏறி கிளம்பிவிட்டாள். அன்னபூரணி வேலை செய்வது ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி. அன்னபூரணி நன்றாக படித்தவள். அந்த கம்பெனியில் நல்ல பொறுப்பில் அவள் இருந்தாள். அந்த கம்பெனியில் டிரைவர் வேலை ஏதாவது காலியாக உள்ளதா என்று தன் எச்ஆரிடம் கேட்டுவிட்டு பரமசிவத்திற்கு தகவலை சொல்லலாம் என்று அன்னபூரணி அவரின் அறைக்கு சென்றாள். அப்பொழுது அவர்கள் பேசி கொண்டிருந்தது எதர்ச்சையாக இவள் காதில் விழுந்தது. நம்ம கம்பெனி டிரைவர்களில் 2 பேர் ரொம்ப மோசமாம். ஸ்டாஃப் எல்லாம் புகார் செய்கிறாங்க. ஒருத்தன் ஓவர் ஸ்பீடு, ஒருத்தன் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி. டியூட்டி டைமில் எதுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு வண்டி ஓட்டணும்? ஸ்டாஃப் எல்லாம் புகார் பண்ணுறாங்க. இப்போது உடனே டிரைவருக்கு எங்கே போகிறது? வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம். அவர்கள் பேசி கொண்டிருந்தது அன்னபூரணியின் காதில் விழுந்தது. தான் எண்ணியது போலவே டிரைவர் வேலைக்கு ஆள் தேவை. அன்னபூரணிக்கு மகிழ்ச்சி. மே கமென் சார்? எஸ் கமென். குட் மார்னிங் சார். வாங்க பூரணி, என்ன விஷயம்? சார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு டிரைவிங் நல்லா தெரியும். அவர் என்கிட்ட வேலை கேட்டுட்டு இருக்காரு. அதான் நம்ம கம்பெனியில் ஏதாவது டிரைவர் வேலை இருக்கான்னு கேட்கலாமன்னு வந்தேன். அட, நாங்கள் இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம் டிரைவர் வேலைக்கு ஆள் வேண்டும் என்று. நீங்களும் சரியாக வந்து கேட்குறீங்களே. சரி பூரணி, நீங்கள் அவரை வர சொல்லுங்க, நாளைக்கு நம்ம பார்ப்போம். சரிங்க சார் என்று அன்னபூரணி அங்கிருந்து வந்தாள். அன்று மாலை பரமசிவம் சொன்னது போல காந்தி பார்க்கில் சென்று பரமசிவத்தை சந்தித்தாள். அவர்களின் ஆஃபீஸ் தகவல் கார்டையும் அவர் கையில் கொடுத்து, இதுதான் எங்கள் ஆஃபீஸ் முகவரி, நீங்கள் அங்கே வந்து அன்னபூரணி அனுப்பினாங்கன்னு சொல்லுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தருவாங்க என்று சொன்னதும் பரமசிவத்திற்கு மிகுந்த சந்தோஷம். அடுத்த நாள் பரமசிவம் அந்த கார்டை எடுத்து வந்து வேலையில் சேர்ந்து விட்டான். அன்றிலிருந்து அந்த அலுவலகத்தில் அவரும் ஒரு டிரைவர். அன்னபூரணியும் பரமசிவமும் நல்ல நண்பர்களாக பழகி வந்தனர். நாட்கள் செல்ல செல்ல அந்த நட்பு அவர்களுக்குள் மிகுந்த பிரியத்தை ஏற்படுத்தியது. அன்னபூரணி தன் காரில் அலுவலகம் வருவதை விடுத்து ஆபீஸ் வண்டியிலேயே அலுவலகத்திற்கு வரவும் செல்லவும் தொடங்கினாள். பரமசிவத்தை எப்படியாவது தினமும் பார்த்துவிட வேண்டும் என்று ஏங்கினாள். பரமசிவமும் அப்படித்தான். இன்று அன்னத்தை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று ஏங்கினான். அவர்கள் எண்ணமும் ஈடேறியது. இவர்களின் பழக்கம் மெல்ல மெல்ல காதலாக மாறியது. பரமு, சொல்லு அண்ணம், எங்க வீட்டில் நம்ம விஷயம் தெரிஞ்சா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நான் வேலைக்கு போவதே பிடிக்கல. இதுல காதலிக்கிறேன்னு தெரிஞ்சா அவ்வளவு தான், நான் சேர்த்தேன். பரமு, சொல்லு. ஒருவேளை நான் வீட்டை விட்டு வந்துட்டா நீ என்னை ஏத்துக்கவல்ல? ஏன் அண்ணன் இப்படி சொல்ற? எங்கிருந்தோ வந்து தெரு தெருவா அலைந்து இப்ப இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன் என்றால் அது உன்னாலத்தான். அண்ணம், கண்டிப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன். எப்பாடு பட்டாவது உன்னை ராணி மாதிரி வச்சுக்குவேன். அன்னபூரணி அவன் தோள்களில் சாய்ந்தாள். இவர்கள் காதல் இப்படியே தொடர்ந்தது. ஒரு நாள் அன்னபூரணியின் வீட்டிற்கு இவர்கள் காதல் தெரியவே அவர்கள் பரமசிவத்தை ஆள் வைத்து அடித்தனர். ஒரு வாரம் மருத்துவமனையில் இருந்த பரமசிவத்தை காண துடித்தாள் அன்னபூரணி. அவளை வேலைக்கும் அனுப்பவில்லை. இவர்களின் இந்த பிரிவு காதலை இன்னமும் பிணைத்தது. 2 மாதம் போனது. பரமசிவத்தை காணாமல் அன்னபூரணி துடித்து கொண்டிருந்தாள்.
ஒரு நாள் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் தன் துணிமணிகளை எடுத்துக்கொண்டு அவள் பரமசிவத்திடம் வந்துவிட்டாள். இருவரும் எங்கே போவது என்று தெரியாமல் ஏதோ ஒரு வண்டியில் ஏறிவிட்டனர். வண்டி இறுதியாக சென்ற ஊருக்கு இறங்கினர். சிறிது காலம் அன்னபூரணி பரமசிவத்தின் சிறிய உழைப்பில் அவர் தரும் சிறிய தொகையில் குடும்பம் நடத்தினாள். தான் நன்றாக படித்தவள் என்பதை அங்கு உள்ளவர்கள் யாருக்கும் அவள் காண்பித்து கொள்ளவில்லை. ஆனால் படித்தவளாக இருந்தும் அன்னபூரணி மிகவும் பயந்த சுபாவம் உள்ளவள். யாராவது தன்னிடம் அதட்டலாக பேசினால் கூட அவர்களை திருப்பி பேசும் தைரியம் அவளுக்கு இல்லை. நன்றாக படித்திருந்தாலும் புத்திசாலித்தனம் இருந்தாலும் அவள் எல்லோரிடமும் எளிதாக ஏமாந்து விடுபவள். ஒரு நாள் பரமசிவம் அவளிடம், அன்னம், நீ தான் நல்லா படிச்சிருக்க, பட்டணத்துக்கு போனால் உன் படிப்புக்கு ஏற்ற வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அன்னபூரணியோ, என்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் எங்கள் வீட்டிலையே இருக்குது, நகல் கேட்டு அப்ளை பண்ணிக்கலாம், இருந்தாலும் எனக்கு அதில் எந்த விருப்பமும் இல்லைங்க. எனக்கு உங்கள் மனைவியா உங்களுக்கு சேவை செய்து நீங்கள் தரும் பணத்தில் குடும்பம் நடத்தி ஒரு நல்ல குடும்ப தலைவியாக வாழத்தான் ஆசை. எனக்கு இந்த வாழ்க்கையே போதுமுங்க. அண்ணம், ஏனண்ணம் அப்படி சொல்கிற? என்னை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டதால் உன் திறமை வீணாகிவிடக்கூடாது. சரிதான், ஆனால் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குங்க. என்னை இப்படியே விட்டு விடுங்க. அன்னத்தின் விருப்பப்படி அவர்கள் அந்த சிறிய ஊரிலேயே அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அந்த சமயத்தில்தான் ரகு அன்னபூரணிக்கு பிறந்தான். சில ஆண்டுகள் வரை அந்த கிராமத்தில் நன்றாக உழைத்து தனக்கு என்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி விட்டார் பரமசிவம். அப்பொழுதுதான் ரகுவின் எதிர் வீட்டில் பழனியும் அவரின் மகன் முரளியும் வசித்தார்கள். ரகுவிற்கு அவர்கள் வீடு என்றால் மிகவும் விருப்பம். எந்த நேரமும் அவன் அங்குத்தான் இருப்பான். பழனி மாமா என்றால் ரகுவிற்கு மிகவும் விருப்பம். அன்னபூரணி மீண்டும் கருவுற்றாள். ரமேஷ் நல்ல முறையில் பிறந்தான். ரகு 8வது படிக்கும் போது பரமசிவமும் அன்னமும் சென்னையை வந்தடைந்தனர். பரமசிவத்தின் தொழில் விருத்தி அடைய அவர் சென்னையில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை திறந்தார். சென்னையில் சொந்தமாக ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை கட்டினார். அதில் 4 பகுதிகளை வாடகைக்கு விட்டுவிட்டு மேல்தளத்தில் பரமசிவமும் அன்னமும் வசித்து வந்தனர். ரகு அங்கிருந்து அருகில் உள்ள ஒரு தனியார் பள்ளிக்கு சென்று வந்தான். அப்பொழுது அவனுடன் 8வதில் வந்து சேர்ந்தாள் ஷாலினி. முரளியும் ஊரிலிருந்து சென்னையில் தன் படிப்பினை தொடர்ந்தான். ஷாலினி, முரளி, ரகு மூவரும் இணைப்பிரியா தோழர்களாக மாறினர். பின்பு 2 வருடத்தில் பரமசிவம் தற்பொழுது அவர்கள் வசிக்கும் இந்த வீட்டை கட்டத் துவங்கினார். நல்ல முறையில் அந்த புது வீட்டிற்கும் குடியேறினார்கள். 2 பழைய வீடுகள், அடுக்குமாடி குடிகள் விற்பனைக்கு வரவே பரமசிவம் அதையும் வாங்கி போட்டார். சொந்தமாக பல லாரிகளும் வாங்கினார். கிராம பக்கங்களில் விளைவு நிலம் அத்தனையும் வளைத்து போட்டார். அதில் விவசாயம் செய்து தன் வருமானத்தை இன்னும் பெருக்கிக் கொண்டார். இப்படி இந்த அளவிற்கு பெரிய ஆளாகி பரமசிவம் நிற்பதற்கு அவர் பின்னிருந்து ஊன்றுகோலாய் இருந்தவள் அன்னபூரணியே. அவள் தன் வாழ்க்கையில் அவள் நன்கு படித்தவள் என்பதை தன் பிள்ளைகளுக்கும் காட்டிக்கொள்ளவில்லை. இங்கு சென்னை மீண்டும் வந்ததும் தன் பெற்றோர்களையும் சென்று பார்க்கவில்லை. தன்னை மிகவும் தைரியமானவளாக அவள் காட்டிக்கொள்ள தன் பேச்சையும் சுபாவத்தையும் மாற்றிக்கொண்டாள். பரமசிவத்தின் மீது அவள் வைத்திருந்த அதீத அன்பும் காதலும் பரமசிவத்தை எல்லாவற்றையும் மறந்து இந்த அளவிற்கு முன்னேற வைத்தது. இருந்தாலும் பரமசிவம் வருடத்திற்கு 2 நாள் மட்டும் தன் சொந்த ஊரான ராமநாதபுரத்தை நோக்கி சென்று கொண்டு தான் இருந்தார். அதன் ரகசியம் இதுவரை அன்னபூரணிக்கும் தெரியாது. போக போக பரமசிவம் அன்னபூரணியிடம் பேசவும் சிரிக்கவும் மறந்து போனதை அவள் உணர்ந்தாள். இருந்தாலும் அவரிடம் எதுவும் அவள் கேட்காமல் அமைதியாகவே அவர் பார்வை ஒன்றே போதும் என்று இதுவரை அவரின் மனைவியாகவே அவருக்கு சேவை செய்து வந்தாள் அன்னபூரணி. அன்னபூரணியின் காதல் அபரிதமானது. அன்னம், அன்னம் தன் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவளை பரமசிவம் எழுப்ப அவளின் நினைவுகள் மெல்ல திரும்பின. என்ன அன்னம், பழைய ஞாபகம் வந்துருச்சா? அன்னம் மென்மையாக சிரித்தாள். சரிங்க, நேரமாகுது, ரகு வருவான். அன்னபூரணி அடுப்படிக்கு வந்தாள். என்னம்மா, அப்படியே தூங்கிட்டீங்களா?
இல்லை ஐயா கிட்ட பேசிக்கிட்டே இருந்ததில் நேரம் போனதே தெரியலையா? அடி வாங்க போற. ருக்மணி சிரித்தாள். சீதா, ரகு வந்துட்டானா? இல்லை அத்தை, இன்னும் வரல. அம்மா, அம்மா. ரகுவின் குரல் கேட்டது. அத்தை, அவர் வந்துட்டாரு. ஆமாம், இந்த ரமேஷ் பையன் எங்க? மணி 7 ஆகுது, இன்னுமா அவன் வரல? அம்மா, அவன் எப்போ வந்துட்டான். நீங்கள் ஐயா ரூமில் இருந்தப்பவே அவன் வந்துட்டாம்மா. மேலே ரூமில் தான் இருப்பான். சீதா, சீதா. ஆ, இதோ வந்துட்டேன். சீதா ஆளுக்கு ஓடினாள். ருக்மணி அன்னபூரணியை பார்த்து சிரித்தாள். என்னடி சிரிப்பு? அம்மா, எனக்கு தெரியும். என்னடி தெரியும்? ரகு தம்பி உள்ளே வந்ததும் அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுச்சு. ஆனால் நீங்கள் போகலை. தம்பி சீதான்னு கூப்பிடட்டும் அப்படின்னு நீங்கள் இங்கேயே இருந்துட்டீங்க இல்லை? அன்னபூரணி சிரித்தாள். வேலையை பாருடி. என்னங்க வேணும்? சீதா, ஒரு கப் காஃபி கொண்டு வரேங்க. காஃபியை பருகிவிட்டு அவன் மேலே தங்கள் அறைக்கு சென்றான். அன்று இரவு சாப்பிட்டு முடித்ததும் அனைவரும் உறங்க சென்றனர். ரகு தன் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருக்க சீதா மேலே பால்கனியில் சேரில் அமர்ந்து எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். அன்னம் அவளின் அருகினில் சென்றாள். சீதா. என்னங்க அத்தை? என்னம்மா, தூங்கல? சீதாவிற்கு என்ன பதில் பேசுவது என்று புரியவில்லை. இல்லை அத்தை, தூக்கம் வரல. அதான். அன்னம் அவளின் அருகினில் சென்று அமர்ந்தாள். சீதா. என்னங்க அத்தை? உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. அன்னம் சீதாவின் கைகளை பிடித்து கொண்டாள். அத்தை, என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? சீதா, இத்தனை வருஷமா அவர் மனசுல இருந்த அத்தனை பாரமும் இன்னைக்குத்தான் என்கிட்ட இறக்கி வச்சாரு. என்னத்த சொல்றீங்க? மாமா மனசுக்குள்ள அப்படி என்ன இருந்துச்சு? அது அதை நான் அப்புறமா எல்லாருக்கும் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் முதல்ல உனக்கு தான் நன்றி சொல்லணும் சீதா. அத்தை, என்ன இது பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? இது என்னோட கடமை இல்லையா? இது என் குடும்பம். இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரின் சந்தோஷமும் எனக்கு முக்கியம். சீதா. அன்னபூரணி அவளை வாரி அணைத்து கொண்டாள். இதை அங்கு ஓரமாக நின்று கவனித்து கொண்டிருந்தான் ரகு. அவன் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சியும் பெருமிதமும் கலந்திருந்தது. மனைவியின் மீது இன்னமும் காதலும் மதிப்பும் கூடியது. சீதா, என்னங்க அத்தை, நீ மனித பிறவியே இல்லம்மா. அந்த தெய்வத்தின் குழந்தைதான் நீ. ஆமாம் அத்தை, உண்மைதான். அனாதையை தெய்வத்தின் குழந்தை என்று தான் எல்லோரும் சொல்வார்கள். உள்ளுக்குள் நினைத்து சிரித்தாள் சீதா. என்ன சீதா? இல்லை அத்தை, உண்மைதான். நான் சோமசுந்தரம் லட்சுமியின் குழந்தை இல்லை, அந்த தெய்வத்தின் குழந்தைதான். போதுமா? சீதா சொல்லிவிட்டு சிரித்தாள். அந்த சிரிப்பில் எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கிறது என்று ரகுராமன் உணர்ந்தான். பாவம் என் சீதா, தன் பிறப்பின் ரகசியம் தெரியாமல் தவிக்கிறாள். ஆனால் நான் இதை இப்படியே விடப்போவதில்லை. என் சீதாவின் பெற்றோர்கள் யார்? அவர்கள் ஏன் அவளை கோவிலில் விட்டுவிட்டு சென்றார்கள் என நான் கண்டுபிடித்தே தீருவேன். மேலே சீதாவிடம் பேசிய அன்னம் தங்கள் அறைக்குள் நுழைய அங்கு பரமசிவம் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அதை பார்த்தவளுக்கு கண்ணீர் பொங்கியது. பாவம் அவர். இத்தனை வருடங்களாக அவர் மனதில் இவ்வளவு கஷ்டத்தையும் மறைத்து குற்ற உணர்வில் வாழ்ந்து வந்தார். அவர் மனது என்ன பாடுபட்டிருக்கும்? அன்னத்தின் மனது பொங்கியது. நீங்கள் கவலைப்படாதீர்கள், இதை நான் இப்படியே விடமாட்டேன். நிச்சயம் உங்கள் கல்யாணியை கண்டுபிடித்து உங்களிடம் ஒப்படைப்பேன். அன்னம், அன்னம். யோசனையில் இருந்தவள் நினைவோ சற்றே திரும்பியது. ஆ, என்னங்க? என்ன அன்னம் அப்படியே நின்னுட்ட? வா. மெதுவாக அருகில் வந்து அமர்ந்தவள், என்னங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன அன்னம், சொல்லு. அது எங்கள் லேடிஸ் கிளப்பில் புண்ணிய ஸ்தலத்திற்கு டூருக்கு போகிறாங்க. அதான் நீங்கள் அனுமதி தந்தீங்கன்னா நானும் இந்த முறை போகலாமன்னு இருக்கேன். தாராளமாக போயிட்டு வா அன்னம். நானாவது தொழில் விஷயமா ஊர் ஊரா நாடு நாடா அலைந்து இருக்கேன். என்னை கல்யாணம் செய்த பாவத்திற்கு நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே சென்றதில்லை. போயிட்டு வா அன்னம். அவர் இப்படி சொன்னதும் அன்னத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சி.
அவர் தோளில் சாய்ந்து கொண்டாள். எப்படியாவது உங்கள் கல்யாணியை கண்டுபிடித்து உங்ககிட்ட சேர்த்துருவேன். மேலே பால்கனியில் சீதா உள்ளே தங்கள் அறைக்கு வந்தாள். ரகுராமன் லேப்டாப்பை மூடினான். சீதா படுக்கையில் வந்து அமர்ந்ததும், சீதா, என்னங்க, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னங்க, என்ன விஷயம்? நான் நாளைக்கு பிஸ்னஸ் விஷயமா சிங்கப்பூர் வரைக்கும் போகிறேன். வர ஒரு வாரம் ஆகும். சீதா, என்னங்க திடீர்னு? இல்லை சீதா, நான் போனால் தான் வேலையாகும். ஒரு வாரம் தானே. சரி, போயிட்டு வாங்க. ஒரு வாரம் உங்களை பார்க்காம நான் எப்படி இருக்க போகிறேன்? உங்களை பார்க்கும் பொழுதுதான் என் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகுது. உள்ளுக்குள் குமைந்தாள் சீதா. சீதாவின் முகம் வாடியிருப்பதை பார்த்த ரகுவோ, கவலைப்படாதே சீதா, உன் முகம் வாடுவது இதுவே கடைசி. நான் திரும்பி வரும்போது உன் அப்பா அம்மாவோடு தான் வருவேன். ரகுவின் மனதில் துளிர் விட்டிருக்கும் காதல் தன் சீதாவிற்காக தான் எடுத்த சவாலில் ஜெயிக்குமா? இல்லை. பரமசிவத்தின் மீது கொண்ட அதீத காதலால் தனக்கென்று எதுவும் இல்லாமல் தன் கணவனின் நிழலாகவே வாழ்ந்த அன்னபூரணியின் காதல் தான் கொண்ட சவாலில் ஜெயிக்குமா? இருவரும் தேடி செல்வது யாரை? பொறுத்திருந்து பார்ப்போம்.